கண்ணை மறைக்க முடியுது, காதை பொத்த முடியுது, மூக்கு அடைக்க முடியுது. மனசை எதை வச்சு கட்டுறது? மனசை கட்டுறதுக்கு என்ன இருக்கு? இந்த ஐம்புலன்களையும் அடக்கினா கூட மனசை அடக்க முடியலையே. அதுதானே படாப்படுத்துது நம்மளை. உங்கள் மனசு நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சுற்றுப்புறம் எவ்வளவு மோசமானதாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பாதிப்படைய மாட்டீங்க. இந்த ரெண்டு வகையாக பிரிச்சுட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மனதிற்குமான தீர்வு நமக்கு கிடைச்சிடும். யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்டும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும்? அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும். ஒருத்தர் அப்படி தான், சரி தியானம் பண்ணலாம், நம்ம தியானம் பண்ணி மனசை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அன்னைக்கு வீதியில் ஒரு ஃபங்க்ஷன், வீதியில் ஒரு பெரிய ஸ்பீக்கர் கட்டிருக்காங்க. இவரால் தியானமே பண்ண முடியல. இது பெரிய இம்சையாக இருக்குது. நாம் ஒரு 10 நாளைக்கு இந்த ஊட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு அமைதியான ஒரு மலை அடிவாரத்தில் நான் போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எல்லாருடைய முயற்சி என்னென்னா மனதை தன் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே. அந்த கட்டுக்குள் வச்சுட்டா நம்ம என்ன சக்ஸஸ். நம்ம தேவையில்லாத என்ன வருது, பயம் வருது, வருத்தம் வருது, மனசுக்களை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு மலை அடிவாரம், அமைதியான சூழல், தென்றல் காற்று அழகாக வீசுது, சூப்பராக இருக்குது. அங்கே போய் உட்காந்துட்டார். உட்காந்து இங்கே பாரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, வீதினா ஸ்பீக்கர் இருக்குது, அது மக்கள் சத்தம் அதிகமாக இருக்குது, இங்கே அமைதியாக உட்காந்துருக்காரு. இன்றைக்கி நல்ல தியானம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அழகான பெண் அந்த பக்கம் போகிறான். அந்தாண்ட ஏதோ ஒரு நடன வகுப்பாட்டு இருக்குது, அதுக்காக போகிறான். இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு. வந்தவுடனே மனசு அறிவு சொல்லுது, நீ வந்திருக்கிறது அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணுறதுக்கு. இந்த பெண் போன உடனே நீ அழகான பெண் போகிறாளுன்னு என்ன வருது, இது சரியா அப்படின்னு நம்ம அறிவு கேட்குது. தப்பு தான். சரி கண்ணை மூடிக்கலாம், கண்ணை மூடி தியானம் பண்ணால் யார் போனால் நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் அதே நேரத்துக்கு ஒரு 11 மணி வாக்கில் அந்த பொண்ணு போகிறான். அந்த பொண்ணு இந்த நடனத்துக்கு போகிறதுனால சலங்கை கட்டிட்டு போகிறான். இந்த சலங்கை சத்தம் கேட்குது. உடனே மனசு சொல்லுது, அதே அழகான பொண்ணு இப்போ போயிட்டுருக்கிறா, அந்த போகிற சத்தம் தான் கேட்குது அப்படின்னு மனசு சொல்லுது. இவர்கிட்ட முழிச்சு பார்க்குறாரு, பொண்ணு போகிறா. என்னடா இது, நம்ம வந்திருக்கிறது இறைவனை நினைத்து தியானம் பண்ணுறதுக்கு, ஆனால் இந்த அழகான பொண்ணு போகிறதே ஞாபகத்துக்கு வருதுன்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பஞ்சு எடுத்து காதை அடைச்சிக்கிறாரு. காதை அடைச்சிட்டோம்னா கொலுசு சத்தம் கேட்காது, சலங்கை சத்தம் கேட்காது, நம்ம பாட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணலான்ட்டு காதை அடைச்சிட்டார். காதை அடைச்சிட்டு உட்காந்துட்டார், கண்ணை மூடிட்டார், காதை அடைச்சிட்டார். அந்த பொண்ணு போகிறான். அவள் தலை நிறக்க மல்லிகைப்பூ வச்சுட்டு போகிறதுனால அந்த வாசம் அப்படி பரவி அந்த இடத்தையே இதாகுது. நம்ம காதை அடைச்சிட்டு இருக்கிறதுனால கொலுசத்தை கேட்கல, ஆனால் அந்த பொண்ணு தான் போகிறான்னு மனசு சொல்லுது. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. அடாமா, இது என்னடா இது, நம்ம என்ன தான் பண்ணுறது? நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும் இல்லையா? ஆன்மீகத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரி மூக்கையும் கொஞ்சம் அடைச்சிக்குவோம் சொல்லி பஞ்சு வச்சு ஸ்மெல்லு உள்ளே போகாத அளவுக்கு மூக்கை அடைச்சிட்டார். காதை சத்தம் கேட்காத மாதிரி அடைச்சிட்டாரு. கண்ணை மூடிட்டார், மூக்கையும் அடைச்சிட்டார். கண்ணை மூடி உட்காந்துருக்காரு தியானம். இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ட்டு காலைல உட்கார்றாரு. 11 மணி ஆகுது. அவர் மனசு சொல்லுது, நீ கண்ணை அடைச்சனால தெரியல, காதை அடைச்சனால குழு சத்தமும் கேட்கல, மூக்கு அடைச்சனால மல்லிகைப்பூ வாசமும் வரல, ஆனால் அந்த பொண்ணு போயிட்டு தான் இருப்பான் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லுது. டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு, பொண்ணு போயிட்டு இருக்குது. என்னடா இது, நம்ம கண்ணை மறைக்க முடியுது, காதை பொத்த முடியுது, மூக்கு அடைக்க முடியுது, மனசை எதை வச்சு கட்டுறது? மனசை கட்டுறதுக்கு என்ன இருக்கு? இந்த ஐம்புலன்களையும் அடக்கினா கூட மனசை அடக்க முடியலையே, அதுதானே படாப்படுத்துது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாரு. என்னதான் தீர்வு? இப்படித்தான் ஆன்மீகத்தில் தீவிரமாக தேடுறவங்க கூட கடைசி வரையும் தேடிக்கிட்டே இருக்காங்க, தீர்வு கிடைக்கிறதே இல்லை. அதுக்கான தீர்வு தான் ஞானம். மனதை எப்படி அடக்குவது, மனதை எப்படி கட்டுவது, அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தவர் தான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். ரொம்ப ஈஸியான சொல்யூஷன். நம்முடைய பிரச்சனையே மனசு தான் கண்டுபிடிச்சோம். உங்கள் மனசு நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சுற்றுப்புறம் எவ்வளவு மோசமானதாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பாதிப்படைய மாட்டீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய சவாலை பார்ப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்ப்பீங்க. பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்ளும் போது தான்
நமக்கான திறமையும் வளரும். ஆனால் இந்த மனசு சரியில்லாதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனைகளை பார்க்குறோம். அப்போ தான் இதுக்கான தீர்வு என்னன்னா, மனசை எப்படி கட்டுவது. இதில் வந்து 2 வகையான விஷயங்கள் இருக்குதுங்க. ஆன்மீகத்தில் வேத நூல்களெல்லாம் மனசை 4ஆக பிரிக்கிறாங்க. அது என்ன 4 வகை அப்படின்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க. ஏங்க மனசை 4ஆக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு மனசு வருதே அப்படி ஒரு கேள்வி வரலாம். இந்த 4ம் சேர்ந்தது வந்து டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது புறக்கரணங்கள்ங்கிறது நம்முடைய ஐம்புலன்கள், புறக்கரணங்கள், கருவிகள், புறக்கருவிகள், கை, கால், கண், காது, மூக்கு, இதெல்லாம். அகக்கருவியை தான் அந்தக்கரணம்னு சொல்கிறாங்க. அந்த அகக்கருவி தான் அந்த 4 வகையாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு. இது நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது வேதம் படிக்கணுமா, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நாம் என்ன பண்ணுறோம், டோட்டல் மைண்டையும் 2ஆக பிரிச்சுக்கிறோம். 2 வகையாக மட்டும் பிரிச்சுட்டா போதும். இந்த 2 வகையாக பிரிச்சுட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மனதிற்குமான தீர்வு நமக்கு கிடைச்சிடும். ஒட்டுமொத்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய தத்துவங்களும் அந்த 2 வகையில் அடங்கிடும். 2 வகை தான். மனம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதுல 2 வகை. நீங்கள் காலையில் விழித்ததிலிருந்து இரவு ஆழ்ந்த உறக்கம் வரலும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் மனசு 2 வகையாக மட்டும்தான் செயல்படுது. அந்த 2 வகை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்முடைய எல்லா வேலையுமே முடிஞ்சிருது. அந்த 2 வகை என்ன? 2 வகை என்னன்னா, ஒன்று தாமாக நிகழ்வது, இன்னொன்று நாமாக நிகழ்த்துவது. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒன்று தாமாக நிகழுது, இன்னொன்று நம்மளாக நிகழ்த்துறோம். நம்முடைய மனசில் 2 வகை தான் நடக்குது. அது தாமாக நிகழ்கிறதுக்கு பேர் வந்து எண்ணம், தாட் எப்படின்னா வச்சுக்கிங்க. நம்மளை மீறி அதுவாக தானாக வருது. இந்த பொண்ணு போன உடனே வந்துச்சு பார்த்தீங்களா, பொண்ணு அழகான பொண்ணு போகிறாங்கிறது ஒரு தாட்டு. இந்த ஐம்புலன் மூலமாகவும் வருது. சலங்கொலி கேட்ட உடனே அந்த பொண்ணு போகிறான்னு வருது. மல்லிப்பூ வாசம் வந்தோடனே அந்த பொண்ணு போகிறான்னு வருது. எதுவுமே பார்க்கலனாலும் பழக்கத்தின் காரணம் என்ன ஆகுது, தானாக அந்த பொண்ணு போயிட்டுருப்பான்னு தாட்டு வருது. இது வந்து தாமாக நிகழக்கூடியது. இன்னொன்று தாமாக நிகழக்கூடியதை நாமளாக டெவலப் பண்ணுறது, நம்ம அறிவை கொண்டு டெவலப் பண்ணக்கூடியது. அதுக்கு பேர் என்ன, சிந்தித்தல். இப்போ எண்ணம் என்றாலும் சிந்தித்தல் என்றாலும் ஒன்று மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா? யாருக்காவது 2ஆக தோணுதா? 2மே தாட்டு தானேன்னு சொல்கிறோம் நாம். எண்ணம், சிந்தித்தல், 2க்குள்ள வித்தியாசம். எண்ணம் என்பது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அது ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் வெளிப்படுது. அது வந்த அப்படி தான் என்ன இருக்குது, அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே நமக்கு தெரியும். வந்த எண்ணத்தை நம்ம அறிவை வச்சு நாமளாக டெவலப் பண்ணோம்னா அதுக்கு பேர் திங்கிங், எண்ணுதல், சிந்தித்தல். அது ஹேப்பனிங், இது டூயிங். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹேப்பனிங்க்கும் டூயிங்க்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தாட் என்பது ஹேப்பனிங், திங்கிங் என்பது டூயிங். நாம் செய்கிறோம். எப்பயுமே என்ன எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், திங்கிங்காக டெவலப் பண்ணுவோம். வந்த எண்ணத்தை நம்மளாக டெவலப் பண்ணால் திங்கிங். ஏன் திங்கிங்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பிடிச்சிருக்குதுனாலும் திங்கிங்காக டெவலப் பண்ணுவீங்க, பிடிக்கலனாலும் திங்கிங்காக டெவலப் பண்ணுவீங்க. நீங்களாக டெவலப் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் திங்கிங். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. தாட்னுடைய ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அது நல்லா நோட் பண்ணிக்கங்க. தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது, நம்மளை கேட்டு வராது. தாட்டு நம்முடைய விருப்புக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. இது எனக்கு பிடிக்காதுன்னா வராமல் போகாது, எனக்கு பிடிக்குன்னா கண்டினியூவாகவும் வராது. நம்ம விருப்ப கேட்காது, நம்ம கட்டுப்பட்டது கிடையாது, நம்மளை மீறி அது வெளிப்படும். அது எல்லாமே என்னங்க, தாட் நம்ம எல்லையிலேயே இல்லை, நம்ம எல்லையை மீறிய விஷயம் தாட்டு. அதே நேரத்தில் அதனுடைய ஆயுளும் ரொம்ப கம்மி. எல்லா தாட்டினுடைய ஆயுளுமே ஒரு 1/2 செகண்ட் தான். அதோட ஆயுளும் கிடையாது, நம்மளை மீறியும் வருது, நம்ம கட்டுப்பாடு இல்லை, ஆனால் அதோட ஆயுளும் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்த தாட்டை நீங்கள் உங்கள் அறிவை வச்சு டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். திங்கிங் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நீங்கள் தான் உருவாக்குறீங்க, அது உங்களுக்கு கட்டுப்பட்டது தான். நீங்களாம் வில்ஃபுல்லாக உருவாக்குறது பேர் என்னங்க, திங்கிங். நாம் நினைக்கிறோம் காலையிலேருந்து பார்த்தா மனசு நமக்கு கட்டுப்பட்டது இல்லையா அப்படின்னாவே ஒரு பெரிய பட்டிமன்றமே இருக்கலாம். எண்ணம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா இல்லையான்னு பெரிய பட்டிமன்றம் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நானாக தான் விஷயத்தை பிளான் பண்ணேன்,
பிளான் பண்ணி இந்த முகாமுக்கு வந்திருக்கிறேன், எப்போ எப்படி வரணும்னு பிளான் பண்ணி அதுக்கான டிக்கெட் புக் பண்ணி அதுக்கான பஸ் ஏறி நான் ட்ரெயின் ஏறி நாங்கள் வந்திருக்கிறேன், நானாக தான் பண்ணேன் அப்படின்னு இது என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். சில நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சம்மந்தமே இல்லாமல் வருது, பயமுறுத்துது. நம்ம எதுலாம் நமக்கு தாட் வரும்னு சொன்னேன், நம்ம எதுலாம் பாதிப்படைஞ்சிருக்கிறோமோ இல்லை எதாவது ரொம்ப பிடிச்சிருக்குதோ அது தாட்டாக வரும். இது நம்ம விரும்பி கொண்டுல அதுவாக வருது. விரும்பி கொண்டுறதா தான் நெகட்டிவ் தாட்டே வராதே. நம்ம எல்லாம் இது நெகட்டிவ் எனக்கு வேணாம் சொன்னால் விட்டு போயிடலாமே, ஏன் வருது? அப்போ நம் கட்டுப்பாட்டில் இல்லாதது தாட், எண்ணங்கள். அதுக்கு ஆயிலும் அரை முன்னாடி தான். நாம் பிடிச்சிருக்குது பிடிக்கலங்கும் போது என்ன பண்ணிடுறோம், அதை டெவலப் பண்ணிடுறோம். டெவலப் பண்ணிவிட்டு போராட ஆரம்பிச்சிடுறோம். யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்டும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும், அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்.